Hello friends, welcome to Ramy's vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 இருக்கும். நான் வந்து பிஸியா வந்து கிச்சன்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து அனுப்புறதுக்காக. ஸோ பால் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எக் நூடுல்ஸ் மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நூடுல்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து கொடுத்து விட மாட்டேன் ஸ்கூலுக்கு. ஆனால் ரொம்ப நாள் வந்து எனக்கு நூடுல்ஸ் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே, அதனால் வந்து இன்றைக்கி எக் நூடுல்ஸாக செஞ்சு கொடுக்கலான்னு நூடுல்ஸை வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூடவே இந்த பாலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் மைலோவாக ஆற்றி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நூடுல்ஸை போட்டு நல்லா அந்த எக்கு கூட நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மேகி மசாலாவோ நான் வந்து எப்போயுமே டாப் ராமன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டாப் ராமன் மசாலா வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பைஸாக நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஸ்பைஸ்லாம் சேர்த்தோன்னா அவள் சாப்பிட மாட்டாள். அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்லாம் சேர்க்கல. அந்த மேகி மசாலாவில் என்ன இருக்குமோ அதை மட்டுமே சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் டோஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகும். 6:10க்கு நம்ம வந்து கீழே இறங்கினா தான் கரெக்டாக வந்து நம்ம வந்து வேன்லேருந்து ஏற முடியும், ஸ்கூல் வேனில். ஸோ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ காலையில் டைம்னால நிறைய டிராஃபிக்லாம் இருக்காது, சீக்கிரமாக போயிடுவாங்க. ஆனால் அந்த மழையெல்லாம் பெஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ நாங்கள் கீழே இறங்கி வந்தோடனே கரெக்டாக வந்து வேன் வந்துடும். ஸோ அவளை அனுப்பிச்சி விட்டு நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு 7:30 இருக்கும். இனிமேல் தான் நான் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது காலையில். இன்றைக்கி வந்து மழை விழுகிற டைம் தான். ஸோ இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து மழை நம்ம எதிர்பார்க்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சுக்கா, அது கூடவே வந்து பருப்பு கடையல் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா வந்து அந்த க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து அப்படியே தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக வைக்க போகிறோம். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு சூப்பரான குவிக்கான ஹெல்த்தியான சாண்ட்விச் செய்கிறதுக்கு தான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ண போகிறேன். நான் எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோமோ அத்தனை எக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பேருக்கு செய்யறதுனால 3 எக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து காலிஃப்ளவருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே குக்கிங் வந்து முடிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு வெங்காயம் தான் போகும், இவ்வளோ ஒரு பெரிய காலிஃப்ளவர் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த அளவு வெங்காயம் போதும். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தக்காளி தான், ஒரு அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து நிறைய கிரேவிலாம் எனக்கு வேணும். சுக்கான்னு சொல்லும்போது நமக்கு தக்காளி நிறையா சேர்த்தா உங்களுக்கு கிரேவி வந்துடும். ஸோ அதனால் தக்காளி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான், நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்ப்பேன். நான் ஏற்கனவே அரைச்சி வந்து சில்வர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைப்பேன். அது வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஒரு வாரத்துக்கு வரும். ரொம்ப நாள் வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரும் சேர்த்துடலாம். இப்போ இந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை பரட்டின அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கா பவுடர், அதாவது அந்த சிக்கன் ஃப்ரை பவுடர், மசாலா பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக ஒரு நல்லக்கு திரண்டு வரும். இது சாதத்தில் போட்டு நம்ம பசங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், ரச சாதத்துக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இரும்பு கடாயில் செஞ்சதுனால நான் வந்து அப்படியே நம்ம செஞ்ச உடனே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். ஸோ நான் வந்து மாற்றி வச்சிட்ருக்கேன். இப்போது வந்து எக் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் பாயில் பண்ண எக்கை அதில் இருக்கிற உள்ள மஞ்சளை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஒயிட்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு சாண்ட்விச் உள்ளே வந்து நல்லா வந்து ஸ்டஃப் ஆகிறதுக்கு நல்லா நம்ம ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த எக்கு மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஒயிட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 முட்டைக்கு எவ்வளோ உப்போ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப வந்து இதில் தேவைப்படாது. பெப்பர் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதே போல் ஸ்பைஸும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தேவைப்படாது. இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டுக்காக ரொம்ப கம்மியான சுகர் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியான சுகர் தான். ஏன்னா அது வந்து அந்த சாண்ட்விச்சாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அது வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மயோனீஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம், லெட்டஸ் சேர்த்துக்கலாம், கேரட் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது வந்து நான் எக்கை சேர்த்துட்டு நல்லா வந்து இது உள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து தவாலே டோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். உங்ககிட்ட வந்து இந்த டோஸ்ட் மேக்கர்லாம் இருந்தால் அதுலேயும் வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்ல ப்ரெட்டு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். 2 பக்கம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னே நான் வந்து எனக்கு தான் இதை டோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்து டோஸ்ட் பண்ணியிருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கிச்சனில் குக் பண்ணால் கண்டிப்பாக வந்து பாட்டு இல்லைனா வந்து ஏதாவது வந்து நான் கேட்டுகிட்டே தான் குக் பண்ணுவேன். ஸோ ஒரு சூப்பரான எக் சாண்ட்விச், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மத்தியானம் வரைக்குமே வந்து நல்ல இடையில எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாமே நீங்கள் வந்து இருக்கலாம், அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்காக நான் வந்து கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன், சத்து மாவு கஞ்சி. நம்ம சேனலில் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலாம், அதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பேபிஸ்க்கெலாம் செய்யலாம், வீடியோஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ மடித்து வச்சு இங்கேயும் சில துணிகள் வந்து மடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். கூல் கிளைமேட், மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த துணி வந்து எதுக்கு இவ்வளோ சேர்ந்துருக்குன்னா, ரீசெண்டாக ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக மழை, அதனால் வந்து துணியை காய வைக்கிற துணி வந்து வாஷிங் மிஷின் போடுறதுக்கே வந்து சான்ஸ் இல்லை, நிறைய காயவும் காயாது. இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம இங்கே துவைச்சோம்னா அந்த மாதிரியான ஸ்மெல்லு வரும். ஸோ அதுக்காகவே நான் வந்து துணியை வந்து போடாமல் வச்சுருந்தேன். எப்போது வெயில் அடிச்சதோ கண்டினியூஸாக வந்து ஒரு 4 நாள் நல்லா வெயில் அடிச்சு, அதனால் வந்து எல்லா துணியும் போட்டு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இவ்வளோ துணி சேர்ந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு இவளுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் ரெடியாக போவேன். அந்த வீலாக் வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்